நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும் அல்லது ஒரு ரோல் நம்பர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15வது ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரியே தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டியூப்பிளாக இருக்கட்டும். ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்லேயோ லிஸ்ட்லேயோ டியூப்புலேயோ வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கோடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எல்லா வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் கிடைக்கிற ஆன்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இந்த மாதிரி தான் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா இல்லையா, இருக்கா அப்படின்னா ட்ரூன்னு ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன் ஆப்ரேஷன், இன்னொன்று நாட் இன். ஸோ இன் ஆப்ரேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன் ஆப்ரேஷன், நாட் இன் வந்து இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக நாட் இன் ஆப்ரேஷன். இது 2 ஆப்ரேஷன் வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருக்குள்ளே வரும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்னு ஒரு சிலது இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டியூப்புள், இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்ல எல்லாம் நாம் வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம வந்து ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டியூப்புள் 3 வச்சுமே பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தின் டபுள் கொட்டேஷனில் நான் வந்து பைத்தான் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஏல வந்து பைத்தான் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ பைத்தானில் ஒரு கேரக்டர் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர், நான் வந்து ஓ அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓங்கிற கேரக்டர். ஸோ ஓங்கிற கேரக்டர் வந்து ஏங்கிற வேரியபிளில் இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணி பார்க்குறோம். அதாவது ஓங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து இந்த ஏல வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன் ட்ரூன்னு கிடைக்கும்னா, ஓங்கிற கேரக்டர் வந்து இந்த பைத்தானில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ ஓங்கிற கேரக்டர் வந்து இந்த பைத்தானில் இருக்குது, அதனால் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுவே நாட் இன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன் ஃபால்ஸ்னால், ஓங்கிற இந்த கேரக்டர் பைத்தானில் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்படி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து லிஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஏங்கிற வேரியபிளில் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு வந்து ஒரு 5 எலிமெண்ட் வச்சு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஏல வந்து இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஏங்கிற நேமில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் 4ங்கிற வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4ங்கிற வேல்யூ இருக்குது, அதனால் நமக்கு வந்து ட்ரூ ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் இல்லாத ஒரு வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன் ஃபால்ஸ்னால், இந்த லிஸ்ட்டில் வந்து 10 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இல்லை. ஓகேங்களா, இது வந்து லிஸ்ட்டில் நாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு டியூப்பிள் எடுத்துக்குவோம். ஏன்னு ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் சேம் 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு 5 வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஏங்கிற வேல்யூவில் ஒரு லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போது நாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னன்னு செக் பண்ணி பார்க்குறோம், 2 அப்படிங்கிற வேல்யூ ஏங்கிற டியூப்பிளில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் 2ங்கிற வேல்யூ இந்த டியூப்பிளில் அவைலபிளாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ட்ரூன்னு ஆன்சர். இதுவே 8 நான் வந்து 8 கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்.
ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம என்னென்னு செக் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்கில், லிஸ்ட்டில், டியூப்பில். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஸோ இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.